பொதுத்துறை நிறுவனமான BSNL புது வாடிக்கையாளர்களை தன் பக்கம் ஈர்க்க பல புதிய ரீசார்ஜ் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அதிலும் 105 நாட்களுக்கு வேலிடிட்டி கொண்ட புது திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தனியார் டெலிகாம் நிறுவனங்களான ஏர்டெல், ஜியோ மற்றும் வோடபோன் போன்றவை கடந்த ஜூலை மாதம் கட்டணத்தை உயர்த்தின. இதனால் பலரும் தங்களது பார்வையை பொதுத்துறை நிறுவனமான BSNL பக்கம் திருப்பியுள்ளனர். தரவுகளின் அடிப்படையில் கடந்த 2 மாதங்களில் சுமார் 30 லட்சம் பேர் BSNL நெட்வொர்க்கில் இணைந்துள்ளனர். அனைத்து இடங்களிலும் 4G நெட்வொர்க் கிடைப்பதில் சிக்கல் இருந்தால் குறைந்த கட்டணத்தில் நீண்ட காலத்திற்கு நிறைவான சேவையை வழங்கி வருகிறது BSNL. நாட்டின் முக்கிய தலைநகரங்களில் தற்போது 4G சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அதனை நாடு முழுவதும் விரிவுபடுத்த இருக்கிறது இந்நிறுவனம். மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு போட்டியாக 5G சேவையையும் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நேரத்தில் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் நீண்ட நாட்களுக்கு 2G டேட்டா கொண்ட ப்ரீபெய்டு பிளானை களமிறக்கியுள்ளது BSNL. 666 ரூபாய்க்கு இருக்கும் இந்த திட்டத்தில் ரீசார்ஜ் செய்தால் தினமும் 2 GB டேட்டா கிடைக்கிறது. அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ், தினமும் 100 SMS போன்ற வசதிகளும் உள்ளன. இதன் வேலிடிட்டி 105 நாட்களுக்கு வருகிறது. மொத்தமாக இந்த திட்டத்தில் 210 GB டேட்டா கிடைக்கிறது. நகரப்புறங்களில் அல்லாது மற்ற இடங்களில் அதிக டேட்டா பயன்படுத்துவோர், வொர்க் ஃப்ரம் முறையில் வேலை செய்வோருக்கு இத்திட்டம் மிகவும் உதவியாக இருக்கும். 3 மாதங்களுக்கும் மேலாக கிடைக்கும் இந்த சேவைக்கு BSNL குறைந்த கட்டணத்தை நிர்ணயித்துள்ளது. அதே தனியார் டெலிகாம் நிறுவனங்கள் என்று பார்த்தால் 2 GB டேட்டா திட்டத்திற்கு சுமாராக 900 முதல் 1000 ரூபாய் ஆகிறது. வித்தியாசம் என்று பார்த்தால் 5G சேவை இல்லாததே BSNL சிறு குறையாக பார்க்கப்படுகிறது.